வாங்க இன்றைக்கி முடி வளர்கிறதுக்காண்டி நல்ல ஒரு தேங்காய் எண்ணெய் வச்சு ஒரு கருவேப்பிலையெல்லாம் வச்சு ஒரு எண்ணெய் தயாரிக்கலாம். இப்போ நான் வந்து வெந்தயமும் கருஞ்சீரகமும் வறுத்துட்டு ஒரு ஸ்பூன் 1/2 லிட்ரு தான், நான் 1 லிட்ரு எண்ணெய் வச்சுருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூனு கருஞ்சீரகம், ஒரு ஸ்பூனு வெந்தயம் போட்டிருக்கேன். அதை வறுத்துட்டு அதை போட்டுட்டேன். அது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இது சின்ன வெங்காயம், ஆலிவேரா ஒரு மடல் எடுத்து அதை தோல் சீவிட்டு அதில் உள்ள ஜெல்லு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை 3ஐயும் போட்டு ஆலிவேரா ஃபஸ்ட்டே 2 அடி அடித்து வச்சுட்டேன். அதில் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா இதை அடிச்சுட்டு அந்த வெந்தயமும் கருஞ்சீரகமும் போட்டிருக்கோம்ல, அந்த எண்ணெயிலே பொங்கி வரும். இது ஊத்தையில் பார்த்துங்க. அது பெரிய பாத்திரமாக வச்சுக்கணும். அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஆலிவேரா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாம் வந்து அப்படியே கொதிக்கட்டும். அந்த இது ஆலிவேரா வந்து நல்லா தோல் சீவிட்டு அந்த ஜெல்லை வந்து ஸ்பூன் போட்டு அப்படியே இது பண்ணி எடுத்துடணும் வலிச்சு. நான் இப்போ காட்டலை. அது கொஞ்சம் சிம்மில் வச்சுங்க. கொதிச்சோனையும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எசன்ஸ் இறங்கும். இது நல்லா கொதிச்சோனையும் நல்லா 2 நாளைக்கு வெயிலில் அப்படியே வச்சுருங்க. வெயிலில் வச்சுட்டு இது வந்து நான் வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சம் போடுறேன். இது டேண்டர்ஃபுக்கும் தேவலாம். இந்த நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும், நல்ல மணக்கம், பொடுகு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது கொஞ்சமாக போடுங்க, சின்ன பிஞ்சு கொஞ்சோண்டு போட்டு அதை நல்லா பவுட்ரு மாதிரி உதுத்து விட்ருங்க. அப்படியே வந்து நல்ல மணமாக இருக்கும். இதை வெயிலில் வச்சுருந்துட்டு நான் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி 2 நாள் வெயிலில் வச்சுருந்தேன். இப்போ ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்ம எடுத்து எண்ணெய் தேய்ச்சி 2 மணி நேரம் சென்று குளிச்சிடலாம். ரொம்ப நல்ல இது ரிசல்ட்டு கிடைக்கும். அது வாரத்துக்கு ஒரு திருப்பு தேய்ச்சாலே போதும், சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், நல்ல கருப்பாக இருக்குது எண்ணெய். அப்படியே மூடி வச்சுக்க வேண்டியதான்.